கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்தில் முதல் மாதத்தை முழுமையாய் கடக்க கர்த்தர் கிருபை செய்தார். துவங்கினார், நடத்தினார், நடத்தி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்று இருக்கிறது. அவருடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. அதை கர்த்தரே அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். இந்த பூமி கோள்கள் எல்லாம் அதனதின் ஓட்ட பாதையிலே சீராய் இயங்குகிறது என்று சொன்னால் அவர் பூச்சக்கரத்தை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே நாம் அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. உமக்குள்ள இந்த மாதத்தை பார்க்கிறோம், உமக்குள்ள ஒவ்வொரு நாளையும் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்கிறது, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிது என்று. இந்த புதிய நாளுக்கும் புதிய கிருபைகளோடு எங்களுக்கு எதிர்கொண்டு வந்து எங்கள் சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிற நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிற, உம்மிடத்தில் ஆயுசை கேட்டோம், நீர் எங்களுக்கு தீர்க்காயுசை கொடுத்தீர் என்று. நீர் எல்லோ மகத்துவர் என்பதை, எங்கள் மேல் எவ்வளவு நேசம் கொண்டிருக்கிறீர் என்பதை உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றாய் எங்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்ல நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். நாம் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆமென். ஒரு அற்புதமான பாடல். நாம் சந்தோஷமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாடலாம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். எல்லோரும் சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சொல்லலாமே. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே,
ஆத்துமநேச இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். சொல்லலாமே. தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேச இயேசுவையே. சொல்லலாமே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேச இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பே நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பே நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேச இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சொல்லலாமே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேச இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். பாடலாமே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆமென். நாம் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம். அவர் செய்த நன்மைகள் யாவையும் எண்ணி எண்ணி அவரை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த 25ஆம் வருடத்தின் முதல் மாதம் முழுவதும் கண்ணின் கருவெளியை போல பாதுகாத்தார். அவர் நம்மை பற்றி வேதத்திலே சொல்லி இருக்கிறது, தம்முடைய உள்ளங்கையில வரைஞ்சு நம்மளை பாதுகாக்கிறார். எவ்வளோ பெரிய பாதுகாப்பு பாருங்க, எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. அதை நினைத்து இந்த மாதம், கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் கருவெளி போல நடத்தி வந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இந்த மாதமும் எங்களை நடத்துகிறதுக்கு நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நீர் சொன்னதை செய்கிற தேவன். எங்க வாழ்வில் என்ன துவங்கினீரோ அதை எங்களை கொண்டே முடிக்கிற தேவன் ஆண்டவரே.
எங்களுக்கு என்னவெல்லாம் நல்ல கிரியைகளை கொடுத்தீரோ அதை காத்துக்கொள்ள நீர் வல்லவராய் இருக்கிறீர். நீர் சத்துவம் உள்ள தேவனாய், உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வலுவாதபடி எங்களை பாதுகாக்கிற நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் உம்முடைய சன்னிதானத்தில், உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய கிருபாசனத்திற்கு முன்பதாக எங்களை வந்து நிற்க பலன் கொடுக்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்காய் ஓட, உமக்காய் ஊழியம் செய்ய, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ இன்னொரு மாதத்தை எங்களுக்கு கூட்டி கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அறிந்து அறிந்து அதை விசுவாசித்து அதை இருதயத்தில் வைத்து அதை பேசி பேசி உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நீர் எங்களை கொண்டு என்ன வைத்திருக்கிறோம், சபையை கொண்டு என்ன வைத்திருக்கிறோம், எங்க பிள்ளைகளை கொண்டு என்ன வைத்திருக்கிறோம், அதை இந்த மாதமும் நிறைவேற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். உடைய வரங்கள் மாறாதவைகளாய் இருக்கிறது, உடைய கிருபைகள் மாறாதவைகளாய் இருக்கிறது. நிச்சயம் உம்மால செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் யாரெல்லாம் நல்லவர்கள், உத்தமர்கள், மேன்மையானவர்கள், இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை உயர்த்துவீராக, அவர்களை உயர்த்துவீராக, 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 கனப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அவர்களுக்கு உம்முடைய வல்லமையும் சத்துவத்தையும் தந்து இந்த பூச்சக்கரத்தை, அஸ்திவாரத்தை ஆசீர்வாதமாய் வைப்பீராக என்று உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. நீர் உயர்ந்த தேவனாய் இருக்கிறீர், உன்னத தேவனாய் இருக்கிறீர், மகத்துவங்களை அணிந்த தேவனாய் இருக்கிறீர், மாட்சிமை பொருந்தின தேவனாய் இருக்கிறீர். நீர் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே எங்களுக்கு நினைப்பூட்டின வார்த்தையை திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்குகிற தேவ, மகிமையை வெளியரங்கமாக்குகிற தேவ ஆண்டவரே. நீர் வாழ்ந்த பொழுது கானாவூரின் திருமணத்தில் தம்முடைய பிதாவின் மகிமைக்கு ஒத்த மகிமையை வெளிப்படுத்தி இவ்விதமாய் முதலாவது அற்புதத்தை செய்தீர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. கர்த்தர் இந்த மாதமும் உடைய மகிமையை வெளியரங்கமாக்குவீராக. உமக்கு நன்றி சொல்லலாமே. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ லோர்ட். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே, உன்னதமானவரே. உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. உம்முடைய வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசுங்க. இந்த மாதத்துக்கு நீர் எங்களுக்கு வைத்த விருந்துக்குள்ள அழைத்து செல்லுங்க. நீர் எங்களுக்குன்னு வைத்த அப்பத்தை பிட்டு கொடுங்க. நாங்கள் திருப்தியாய் புசித்து மீதியானதை எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தில் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் பிட்டு கொடுக்கிறோம். வல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய மகிமையின் தேவன் தம்முடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் இன்னொரு மாதத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென்.
நாம் நம்புகிற ஆராதிக்கிற அந்த தேவன் நமக்கு என்னவாயிருக்கிறார், என்னவெல்லாம் செய்வார், என்னவெல்லாம் அவரால் முடியும் என்பதை தம்முடைய வார்த்தையினால் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆமேன். அந்த வழியில் இந்த பிப்ரவரி மாதத்திற்கு தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிற வாக்குத்தத்தம் நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் என்று உங்கள் ஜனங்களுக்கு போய் நினைப்பூட்டு என்று சொன்னார். ஆமேன். இந்த உலகத்தில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கொர மாசம்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுது இது பிரகாசத்தின் மாதம். நான் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் என்று ஜனங்களிடத்தில் போய் சொல். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? என்றும் இல்லாத அளவுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின தம்முடைய மகத்துவத்தின் தேவன் தன்னை நம்புகிற, தன்னை விசுவாசிக்கிற, தன் முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும், அவங்களுடைய பாதையையும், குடும்பத்தையும், அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தம்முடைய பிரகாசத்தை இந்த மாதம் வெளிப்படுத்துவாராக. சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வெட்க முகத்தோடு துக்க முகத்தோடு வாழ்வதற்கு நம்மை கரம் பிடித்த தேவனுக்கு விருப்பம் இல்லை, மனசில்லை. நாம் எப்பொழுதும் நம்முடைய முகம் அவர் எப்படி பிரகாசமாக இருக்கிறாரோ, அவர் எப்படி மகத்துவமாக இருக்கிறாரோ, அவர் எப்படி நிறைவாக இருக்கிறாரோ அப்படி நம்மளும் பிரகாசமாக இருக்கும்படி தான் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்மை உண்டாக்கினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமீன். பாருங்க, நம்ம சோர்ந்து போயோ வெட்கத்தோடோ அல்லது துக்கத்தோடு இருப்பதற்கு நம்முடைய தேவனுக்கு விருப்பம் கொஞ்சம் கூட கிடையாது. அவருக்கு விருப்பம் இல்லை என்பதை வேதமே நமக்கு நினைப்பூட்டுகிறது. அவர் உயிர் தெழுந்தார், எம்மாவூர் சீசர்களோடு 7 மைல் டிராவல் பண்ணுறார். ஏன் 7 மைல் டிராவல் பண்ணுறாரு? அவங்க துக்கமுகமாக இருக்கிறாங்க, அவங்க புத்தி கொஞ்சம் மந்தமாக போயிருச்சு. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை கொஞ்சம் நம்புவதற்கும் விசுவாசிப்பதற்கும் அவங்களுக்கு கொஞ்சம் மனசு தடுமாறுது. அப்படி தடுமாறுறதுனால துக்கமுகமாக வழியில் நடந்து போகிறாங்க. உயிர் தெழுந்த கிறிஸ்து அவர்களோடு போயிட்டாங்க. அங்கே போய் நின்று 7 மைல் வசனத்தை பேசுகிறார். தன்மை குறித்து எழுதியிருக்கிற சங்கீதங்கள், அந்த 5 ஆகம புஸ்தகங்களில் தீர்க்கதரிசிகளை என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோ அத்தனையும் விளக்கி 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 சொல்றார். எது வரைக்கும் விளக்கி சொல்றார்? அவங்க உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிற வரைக்கும், அதாவது அவங்க முகம் பிரகாசிக்கிற வரைக்கும், அவங்க துக்க முகம் மாற வரைக்கும், அவங்க வெட்கப்பட்ட முகம் அவங்கள விட்டு விலகிற வரைக்கும் அவர் வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசி 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 உள்ளம் கொழுந்து விட்டு எரிய செய்கிறார், அவங்க முகத்தை பிரகாசிக்க செய்கிறார். அந்த பிரகாசம் வந்த உடனே தான் அவர் அந்த இடத்த விட்டே விலகிறார். அதாவது அவங்க கண்ணுக்கு மறைகிறார், அவ்வளவு அங்கே தான் இருக்கிறாரு. அது வரைக்கும் அவர்களோடு வந்த தேவன் அப்படியே மறைகிறார். பாருங்க, காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவரை நம்பி வந்த நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சவால்களாகட்டும், எவ்வளோ பெரிய காரியங்களாகட்டும், நம்ம தொங்கின முகத்தோடு துக்க முகத்தோடு இருக்க அவர் விரும்பலை. இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆமே. இந்த பிப்ரவரி மாதம் நினைக்கு வந்தாவே நான் என்னை பிரகாசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நினைவு கூறுங்கள். பிப்ரவரி மாதம் பிரகாசத்தின் மாதம். ஆமேன். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி இருக்கும் என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். எந்த மனுஷனையும் யார் வேணா இருக்கட்டுங்க, யார் வேணா இருக்கட்டுங்க,
அவர்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த நினைவுகள். அவருடைய நினைவுகள் எல்லாமே என்னை நம்புகிற, என்னை விசுவாசிக்கிற, என்னை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வையும் பிரகாசிக்க செய்கிறார். அது எவ்வளோ பெரிய படுபாதாளத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு நிர்கதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இருளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு காரிருளாக இருந்தாலும் சரி, அது இந்த சிக்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான எண்ணங்கள் ஓடினாலும் சரி, வேதகம் இந்த காலை வேளையில், புதிய மாதத்தின் அதிகாலை வேளையில், இந்த பிப்ரவரி மாதத்தின் அதிகாலை வேளையில் உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் எந்த மனுஷனாக இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி இருக்கும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க பாருங்க, யாரையெல்லாம் அவர் பிரகாசிக்க விரும்புகிறார்னா எல்லாரும் மேலேயும் அப்பேற்பட்ட உணர்வு இருக்குது. ஆனால் குறிப்பாய் வேதம் அவருடைய அன்பையும் பிரியத்தையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. பாருங்க, அவர் எல்லார் மேலும் அன்பா இருக்கிறார் தான். நல்லோர் மேலாகட்டும், தீயோர் மேலாகட்டும், ஹிட்லர் ஆகட்டும், அன்னை தெரசாவாகட்டும், அவருடைய அன்பு மாறல. ஆனா அவர் மேல் விசுவாசம் வைத்து அவர் மேல் பிரியமாயிருக்கிறவர்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆமென். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்குது. ஆமென். அவர் மேல் பிரியமாய் இருக்குது, அவரை விசுவாசித்து, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, அவரையே நம்பி, அவரை மட்டுமே நம்பி, அவரையே சார்ந்து, அவரையே முன்னிறுத்தி பிரியமாய் வாழுகிற ஒவ்வொருவரையும் இந்த மாதம் தேவன் பிரகாசிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. எந்த விதத்தில் வெளிப்படுத்துவார்? நம்மை பிரகாசிக்க செய்து நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறதை இந்த மாதம் வெளிப்படுத்துவார். ஆமென். உங்க மேல அவர் பிரியமாய் இருக்கிறார், உங்க மேல நினைவாய் இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார், உங்களுக்கு துணையா இருக்கிறார். நீங்க வெக்கத்தோடு வாழக்கூடாது, துக்கத்தோடு வாழக்கூடாது, தொங்குன முகத்தோடு இருக்கிற, தலை கீழே விழக்கூடாது என்பதில் அவர் ஆவலாய் இருக்கிறார், கவனமாய் இருக்கிறார், நினைவாய் இருக்கிறார் என்பதை எப்படி, உங்க மேல பிரியமாய் இருக்கிறார் என்று எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார்? உங்களை பிரகாசிக்க செய்து. எந்த இடத்துல கொஞ்சம் மங்கி எறிகிற மாதிரி, டல்லா இருக்கிற மாதிரி, சோர்ந்து துவண்டு போய் இருக்கிற மாதிரி இருக்கிறோமோ, அதே இடத்துல, அதே சூழ்நிலையில கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆமென். பிப்ரவரி மாசம் உங்கள் முகத்தை, உங்கள் வாழ்வை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் எதிர்காலத்தை அவர் பிரகாசிக்க செய்கிற தேவன். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அதனால அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைவது இல்லை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைவது இல்லை. ஆமென். பாருங்க, வேதத்தில் அவரை நோக்கி பார்த்து சுபிட்சம் அடைந்தவர்களை குறித்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன் பாருங்க. என்னாகமத்தில் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் தீண்டப்படுகிறாங்க. தேவனுடைய அந்த பாதுகாப்பின் வளையம், அக்கினிமயமான அந்த வளையம், பகலிலே மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம் என்கிற அந்த ஒரு பரலோக வளையத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் பயணங்கிற வராங்க பாருங்க. அவர்களை பார்வோன் கைக்கெல்லாம் விலக்கி மீட்டு, அக்கினி ரதங்களுக்கெல்லாம், அவர்களை பார்வோனினுடைய ரதங்களுக்கெல்லாம் அவர்களை விலக்கி மீட்டு செங்கடலை கடந்து அப்படியே பயணிக்கிறாங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்பொழுது அவர்கள் முறுமுறுத்து, நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்லா இருக்குமே, எங்களை இங்கே சாகடிக்கவா கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி கலகம் பண்ணி முறுமுறுத்து அவங்களை எதிர்த்து தேவனுடைய பராமரத்தை துச்சமாய் நினச்சி தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்தை விட்டு வெளியேறாங்க. அங்கே சுற்றி திரிந்த அத்தனை பாம்புகளும் அவர்களை தீண்டிச்சு பாருங்க. அப்படி தீண்டு அநேகர் செத்து கொண்டு இருக்கிறாங்க, அநேகர் விஷத்தினால பாதிக்கப்பட்டு அப்படியே ஆங்காங்கே சிதறி கிடக்கிறாங்க. தேவன் மோசையோடு பேசுகிறார். மோசே, எந்த சூழ்நிலையிலும் நான் என் ஜனங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன். ஒரு வெண்கல சர்பத்தை நீ செய்து ஒரு கம்புல மாட்டி உயர்த்தி பிடி. அவங்க எங்க இருந்தாலும் சரி, 30 லட்சம் ஜனங்களுங்க, எவ்வளோ கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கும், எத்தனை பேர்த்து கடிச்சதோ தெரியல. தேவன் சொல்றார்,
நீ ஒரு கொம்புல மாட்டி நீ அதை உயர்த்தி பிடி. இதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். பாருங்க, எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, அங்கிருந்து அந்த அந்த கொம்புல இருக்குதா இல்லையா ஒன்றும் தெரியல, என்னமோ மசமசன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் மோசையின் வார்த்தையை எல்லாரும் கேட்குறாங்க. ஒருவேளை விஷத்தினால, பாம்பின் விஷத்தினால தாக்கப்பட்டு அப்படியே குற்றுயிராய் கிடக்கிற அந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த வெண்கல சர்ப்பத்தில் எந்த ஒரு மனுஷன் நோக்கி பார்க்கிறானோ அவன் வாழ்வில், அவன் சரீரத்தில் இருந்த விஷம் அப்படியே இறங்குது. பாருங்க, இறங்குது. அவன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற, சரீரத்தை அழிக்க நினைக்கிற, அவனுடைய முன்னேற்றத்தை அழிக்க நினைக்கிற எந்த ஒரு தீமையான செயலாகட்டும், விஷமாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், அது அப்படி அதை நோக்கி பார்க்கும் பொழுது அப்படியே இறங்குது. அந்த விஷம் இறங்குது, கீழே வெளியேறுது, விஷம் வெளியேறுது. இதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் மணி வேளையில், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில் பேதுருவும் யோவானும் போகிறாங்க. சார், அந்த தேவாலயத்துக்கு போகிறாங்க. தாயின் வயிற்றிலே சப்பானியாய் கிடந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை பார்க்குறாங்க. இவங்க ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி இவர்களை நோக்கி பார்க்கிறார்கள். பாருங்க, அப்போ பேதுரு யாக்கோப்புன்னு சொல்கிற பேதுரு யோவான்னு சொல்கிறாங்க, அப்பா வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தரேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவர்களை அந்த முடவன், அலங்கோலமான முடவன், அலங்கார வாசலில் கிடக்கிற அந்த சப்பானி அந்த தேவனுடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறான். நோக்கி பார்த்தோன்னே எல்லாமே செயலிழந்து தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள முடியாத அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சப்பானியினுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உள்ளே நுழைகிறது, சுகம் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் என்னாகமத்தில் பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள் நோக்கி பார்த்தார்கள், ஏறின விஷம் இறங்குகிறது. இந்த புதிய உடன்படிக்கையில் பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்க்கிறார்கள், அவங்க சரீரத்தில் ஆரோக்கியம் ஏறுது, மேலே ஆரோக்கியம், எதிர்பேச முடியாத அற்புதம் ஏறுது. நான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை நோக்கி பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிற, வாழ்க்கையை நாசப்படுத்துகிற அத்தனை விஷத்தின் தன்மைகளும் இந்த மாதம் இறங்குவதாக, அது வெளியேறுவதாக. அது மட்டுமல்ல, அந்த எதிர்பேச முடியாத அற்புதம் உள்ளே நுழைவதாக, உங்க வாழ்வில் எகிறுவதாக, ஏறுவதாக. ஆமென். அதை நோக்கி பார்த்தவன் பிழைப்பான் மட்டுமல்ல, அதை நோக்கி பார்த்தவன் பிரகாசிப்பான். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் பிரகாசம் அடைவார்கள். அதில் வேற்றுமையான நிழல் ஒன்றுமே கிடையாது. இந்த காலை வேளையில் உங்களுக்கு வேதத்தின் வசனத்தை கொண்டு தைரியப்படுத்துகிறேன், நினைப்பூட்டுகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயம் உங்கள் வாழ்வை நாசப்படுத்துகிற எந்த விஷயமாக இருக்கட்டும், அது வார்த்தைகளாக இருக்கட்டும், அது செயல்களாக இருக்கட்டும், அது பொருட்களாக இருக்கட்டும், தடைகளாக இருக்கட்டும், அத்தனையும் உங்களை விட்டு அப்படியே இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. விஷம் இறங்கட்டும், சுகம் எழும்பட்டும். எதிர்பேச முடியாத சுகம், எதிர்பேச முடியாத அற்புதங்கள், யாரும் குறை கண்டுபிடிக்க முடியாத, யாரும் குறை சொல்ல முடியாத, யாரும் அதையெல்லாம் நிராகரிக்க முடியாத ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் மகத்துவத்தையும் பிரகாசத்தையும் தேவன் இந்த மாதத்தில், இந்த நாளில் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து தம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்துவாராக. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஏசாயாவின் புஸ்தகம் 66:2 சொல்கிறது, தம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். சங்கீதத்தில் சொல்றோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், தேவன் தன்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிறப்பா, அவரும் நம்மை நோக்கி பார்க்கிறாராமா, நம்மளும் அவரை நோக்கி பார்க்கிறோம். அதாவது கடவுளுடைய வார்த்தையை சார்ந்து நீங்க தேவனிடத்தில் வரும்பொழுதெல்லாம் அவருடைய அட்டென்ஷன் உங்க மேல இருக்குதாமா, அவருடைய பார்வை நேரடியாய் உங்க மேல இருக்கிறது. வசனத்துக்கு நடுங்குகிறவனை அவர் சொல்ற நான் நோக்கி பார்ப்பேன்.
இன்னொரு வசனம் சொல்லுது, தம்முடைய வல்லமையை, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறதாமா. அப்போ தம்முடைய வல்லமையை, தன்னுடைய மகத்துவத்தை, தனக்குள் இருக்கிற பிரகாசத்தை, தனக்குள் இருக்கிற அந்த ஜீவனை, ஜெயத்தை, ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் பிரியமாயிருக்கிறார். யாருக்கு அவர் கொடுக்க பிரியமாயிருக்கிறார்னு சொல்லுச்சுன்னா, வார்த்தையின் மேல பிரியமாயிருக்கிறவர்கள், வசனத்துக்கு நடுங்குகிறவர் என்று சொன்னால் வார்த்தையை கனப்படுத்துகிறவர்கள், வார்த்தைக்கு தன் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கிறது. கடவுளுடைய வார்த்தை இப்படி சொல்லுதா, நான் அதை ஏற்றுக்கொள்றேன். கடவுளுடைய வார்த்தை இது சொல்லுதா, நான் அதை விட்டு விலகிறேன். கடவுளுடைய வார்த்தை சொல்லுதா, இது வேண்டான்னு சொல்லுதா, அது எனக்கு வேண்டாம். கடவுளுடைய வார்த்தை இதை வேணும் சொல்லுதா, அது எனக்கு வேணும். என் வாழ்க்கையில தேவன் சர்வ வல்ல தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், என்னையும் படைத்தவர், என்னை ரட்சித்தவர், என் பாவத்தை மன்னித்தவர், எனக்கு புதிய வாழ்வை தந்தவர், இப்படி வாழ வேண்டும் என்று தம்முடைய வார்த்தையின் மூலமா எனக்கு நினைப்பூட்டினார் என்றால், அந்த வார்த்தை மற்ற எல்லா சொத்துக்களை காட்டிலும் அது என் வாழ்வுக்கு உகந்ததா இருக்கிறது என்று நீங்க அந்த வார்த்தையை கனப்படுத்தும் பொழுது, வார்த்தைக்கு நீங்கள் நடுங்கும் பொழுது, வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவள் சொல்றான், நான் நோக்கி பார்க்கிறேன்ப்பா, நான் பார்க்கிறேன். தேவனுடைய பார்வை நம்ம மேல இருக்கிறது என்பதை நீங்க மறக்க வேண்டாம். ஆமே. யார் யார் மேல கர்த்தருடைய பார்வை விலகாம அப்படியே நேர்கோட்டில் இருக்கிறது தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு சொல்லுங்க, நடுங்குகிறவனை. சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை இந்த மாதத்தில் என்றும் இல்லாத அளவு கனப்படுத்துவீங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்க? வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நான் வாழ்றேன் ஆண்டவரே. ஆமே. வேதம் வார்த்தை என்ன சொல்லுது? நீ பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் என்று சொல்லுது. எஸ், அதை நான் நம்புறேன். நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ், வேதம் என்னை குறித்து சொல்லுகிறதோ, உங்களை குறித்து சொல்லுகிறதோ அதுதான் நீங்கள் என்பதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறோடைய, அதுக்கு பேர் தான் வார்த்தைக்கு நடுங்குகிறவன். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதுன்னா இடம் கொடுங்கள. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கல, பாவிகளுடைய வழியில நில்லல, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்ல. நான் இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுதா, அதுல நான் கவனம் செலுத்துறேன், அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். நான் வேத வசனத்தை நான் கனப்படுத்தும் பொழுது தேவனுடைய பார்வை என் மேல் இருக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் மேல் இருக்கிற பிரகாசம் என் மேல் வருகிறது, அவருக்குள் இருக்கிற ஜீவன் எனக்குள் வருகிறது. ஆமென். என்னுடைய பிரகாசம் என்னுடைய செயலை சார்ந்ததல்ல, என்னுடைய பிரகாசம் நான் நம்புகிற அந்த தேவன் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தோடு பார்க்கிற அந்த ஒரு காரியத்தில் இருக்கிறது. அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு பிரகாசம் வருகிறது. ஆமென். வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அதை பவுல் இப்படி சொல்றாரு, நீங்கள் இந்த பூமியில ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாய் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்க. யாரெல்லாம் வார்த்தையை சார்ந்து, வார்த்தையை பிடித்து, வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து, வார்த்தையை நம்பி, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், உங்கள் உலக வாழ்க்கையாகட்டும், உங்களுடைய ஊழியமாகட்டும், உங்கள் குடும்பமாகட்டும், யாரெல்லாம் வசனத்தை பிடித்து சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்களோ அவர்களைத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை நோக்கி பார்க்கிறார். அவர்கள் வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள். அதைத்தான் நீங்கள் சொல்ற, அதாவது ஜீவ வார்த்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லுகிறார். வாவ், எவ்வளவு அற்புதமான தேவனை நாம் நம்புறோம் பாருங்க. ஸோ இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார், நீங்களும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறீர்கள். நீங்க பிரகாசத்தில் மிஸ் ஆகி போவதற்கு வாய்ப்பு 100 மடங்கு கிடையாது. சங்கீதக்காரன் சொல்ற, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். தேவனே சொல்றார், இல்லை, வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் பிரகாசிக்க செய்வேன். ஆமென். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? வார்த்தை என்ன சொல்லுது அப்படியே நம்புறீங்களா? உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்த என்று வேதம் சொல்லியிருந்தால் நான் அதற்கு பாத்திரவான், அதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். அதை நம்புங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய சித்தம் என்கிற சிலுவையை சுமக்கிற சீசன் தான். எஸ், அவருடைய சித்தம் என்கிற சிலுவை நாளுக்கு நாள் நான் கரத்தில் எடுக்கிறேன், என் வாழ்வில் எடுக்கிறேன், நான் போகிறேன். அவருடைய சித்தம் ஒருவேளை எனக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கலாம், ஒருவேளை அவமானத்தை கொடுக்கலாம், ஒருவேளை புரியாத ஜனங்கள் என்னை எதிர்க்கலாம், தேவையில்லாமல் என்ன பேசலாம், அதை பற்றி கவலையே வேண்டாம்.
அவர் சித்தம் என்று சொன்னால் எடுத்துக்கொண்டு முன்னேறி சென்று போய்கொண்டே இருக்குங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வை பிரகாசிக்க செய்கிற தேவன். ஏன்னா வார்த்தைக்கு நடுங்குகிறவனே, வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ்கிறவனே, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களே, அதை கனமாய் எண்ணுகிறவர்களே கர்த்தர் இந்த மாதம் பிரகாசிக்க செய்கிறார். ஏன்னா இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த பிப்ரவரி மாதம் என்றும் இல்லாத பிரகாசத்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் உங்கள் கண்ணார பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களாக. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால வேதம் நம்மளை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே கீழ்ப்படிங்க. பாளையத்துக்குரிய எச்சிகளுக்கு விலகி ஓடுனா ஓடிருங்க. அதில் எதுவும் நியாயப்படுத்தி பேசவோ அதுக்குள்ளே உக்காந்துட்டு அதை பேசிக்கொண்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. விலகி ஓடு என்று சொல்லுது வேத வசனத்தை. நாடு என்று சொல்லுகிறது, அவருடைய அன்பை நாடு என்று சொல்லுகிறது. நீங்கள் யார் என்பதை வேதம் அழகாய் நம்மை வர்ணிக்கிறது. நீங்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறது. உலகத்தின் கேட்டுக்கு தப்பினவர்கள் என்று சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு விலகினவர்கள் என்று சொல்லுகிறது. நீதிமான் என்று சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறது. நீ சுதந்திரவாளி என்று சொல்லுகிறது. சுத்தமானவன் என்று சொல்லுகிறது. அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறது. வாவ், அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்று சொன்னால் அதுதான் வேதம். என்னை என்ன சொல்லுகிறதோ அதுதான் நான். அந்த மனிதனா இந்த பூமியில் நான் வாழ்வேன். மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும் சரி, அதை பற்றி நான் கவலையே படலை. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நான். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இந்த மாதத்தில் எப்படி பேதுரு யோவானுக்குள் இருந்த அந்த பிரகாசம் அந்த சப்பானிக்குள்ளே போனதோ வேதம் சொல்லுது, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், சுகப்படுத்தும். நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கரத்தை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள். இந்த மாதம் மற்றவர்களுக்கும் உங்கள் மூலியமாய் பிரகாசம் கடத்தப்படுவதாக, பிரகாசத்தை அடைவார்களாக. யாரெல்லாம் அப்படியே தடுமாறி என் எதிர்காலம் அவ்வளோதான், என் வாழ்க்கையே சூனியமாயிருச்சு, இருள் அடைஞ்சிருச்சு, அப்படியே இனி வெளிச்சமோ பிரகாசமோ ஒளியோ என் வாழ்க்கையில் கிடைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டம், சாத்தியம் இல்லைன்னு சொல்லு அங்கலாய்த்து துவண்டு அப்படியே நிராகரிக்கப்பட்ட நிலையில் இருப்பார் என்றால் சொன்னால் நிச்சயம் அவர்களை தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களை சந்திக்க வைப்பார் என்றால் தைரியமாய் சொல்லுங்கள், என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறத நான் உனக்கு கொடுக்கிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அப்படி சொல்லி பாருங்க. கர்த்தர் வியாதியஸ்தர் மேல் கரத்தை வை, நீ இப்படி பேசு, இப்படி சொல்லு, இயேசுவின் நாமத்தை உச்சரி, நான் அவர்களை குணமாக்குகிறேன். குணமாக்குவது கர்த்தர். நீங்கள் கரத்தை வையுங்கள், நான் அற்புதம் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கரத்தை வைப்பது, ஜெபிப்பது, விசுவாசமாய் பேசுவது நம்மளுடைய வேலை, சுகம் கொடுப்பது அவருடைய வேலை. ஆமென். நிச்சயம் மற்றவருடைய வாழ்வில் பிரகாசத்தை ஏற்றுங்கள். இந்த பிப்ரவரி மாதம் யாராவது ஒரு குடும்பத்துக்காவது உங்களுக்குள் இருக்கிற பிரகாசத்தை மற்றவர்களுக்கு கடத்துங்கள், மற்றவர்களுக்கு அதை சொல்லுங்கள். வியாதியஸ்தலுக்கு தைரியமாய் ஜெபம் பண்ணுங்க. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த வசனத்தை நான் எந்த விதத்தில் உள்வாங்கிட்டேன்னு சொல்லுச்சுன்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த வசனத்தை சுருக்கமாக புரியுன்னு சொல்லுச்சுன்னா, இந்த வசனத்தில் உங்களுடைய விசுவாசத்தின் பதிவும் தேவனுடைய வெளியேற பெற்ற பதிலும் இதில் அடங்கி இருக்கிறது. ஆமென். உங்களுடைய விசுவாசத்தின் பதிவு என்ன? நான் அவரை நோக்கி பார்ப்பேன், அவரை மட்டுமே நோக்கி பார்ப்பேன். எந்த சூழ்நிலையானாலும், எப்பேற்பட்ட காரியமானாலும், என்னுடைய மனதில், என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய உணர்வுகளை முதன்மையாய் வருவது நான் இயேசுவை நோக்கி பார்ப்பேன். அது உங்களுடைய விசுவாசம். அதுதான் உங்களுடைய விசுவாசத்தினுடைய செய்கை, விசுவாசத்தினுடைய பதிவு. அவருடைய ரிசல்ட் என்ன? அவருடைய பதில் என்ன? வெளியேற பெற்ற பதில் என்ன? உங்களை பிரகாசிக்க செய்து வெட்கமில்லாத ஒரு பிரகாசத்தை கொடுப்பது அவருடைய வேலை. ஆமென். நீங்க விசுவாசத்தோடு பாருங்கள். அப்போ விசுவாசத்தின் பதிவும் அவருடைய வெளியேற பெற்ற பதிலும் இந்த மாதத்தில் காண்பீர்கள் உங்க வாழ்க்கையில். ஆமென்.
உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. ஒரு ஸ்டெப்பு இந்த மாதத்தில் எதை நீங்கள் செய்யணும்னு திட்டமிட்டு இருக்கிறீங்களோ, எதுவெல்லாம் உங்களுக்கு வாய்க்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அதை விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்து வைங்க பார்க்கலாம். இந்த மாதத்தில் நானே என்னுடைய வாழ்வில் அடுத்த கட்ட எல்லைகளுக்கு செல்லுவதற்கு, அடுத்த கட்ட மிக ஆசீர்வாதமான அல்லது மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்கு ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்க போகிறேன். ஆமென். விசுவாசத்தோடு எடுத்து, வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவர் சொல்ற நீ எடுத்து வை, நிமிதி நான் பார்த்துக்கிறேன். உன் காலை எடுத்து வை, யோர்தான் பிளக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீ விசுவாசத்தோடு எரிகோவுக்கு முன்னால் ஆர்ப்பரி, அது விழும். அது எப்படி விழுனாலும் உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அது எப்படி தரமாட்டமாகும் தெரியாது. புல்டோசர் கொண்டு இடிக்க முடியாதான், வேட்டு வச்சாலும் தகர்க்க முடியாதான். ஆனால் விசுவாசத்தோடு அதுக்கு முன்னால் நின்று நீ ஆர்ப்பரி, நீ பேசு, விசுவாசத்தை பேசு, அறிக்கை செய்ய. அதை துதி. நிச்சயம் மதிலாயிருக்கிற பெரிதாயிருக்கிற அத்தனையும் தரைமட்டமாய் கீழே விழும். எப்படி விழும் தெரியாது, ஆனால் விழும். இந்த மாதத்தை அதை காண போகிறோம். ஆமென். செங்கடலுக்கு முன்னால் இருக்குதா, விசுவாசத்தோடு கையை நீட்டு. ஒருவேளை உங்கள் வாழ்வில் கசப்பான அந்த மதுரம், அந்த கசப்பான மாறா இருக்குதா, ஒரு மரக்கிளையை வெட்டி அதில் போடுவது போல உங்களுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து அதை பார்த்து பேசுங்கள். அந்த மாறா மதுரமாய் மாறும். ஒருவேளை உங்கள் கையில் இருக்கிற கோடாளி கை நழுவி தண்ணியில் விழுந்துருச்சு, அது கோடாளி. ஆனாலும் பரவாயில்ல, மரக்கொம்பை வெட்டி விழுந்த இடத்துல வையுங்கள், அந்த கோடாளி மிதக்கும். இதுதான் விசுவாசத்தினுடைய செயல்பாடு. ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க பார்க்கலாம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க பார்க்கலாம். பேசுங்க பார்க்கலாம். எது கடினமாக இருக்குதோ, தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தின் பொறுப்பிட்டு அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து அந்த சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள். மழையை பார்த்து பேசுங்கள், சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள். இதை பேசுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறது. நான் பேசுகிறேன். நிச்சயம் இந்த மாதம் என்னுடைய விசுவாசத்தின் பதிவும் தேவனுடைய பதிலும் சந்திக்கிற மாதமாய் இருப்பதாக. உங்க வாழ்வில் அவர் பிரகாசிக்க திட்டமிட்டு இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்த திட்டமிட்டு இருக்கிறார், மேன்மைப்படுத்த திட்டமிட்டு இருக்கிறார். தம்முடைய வல்லமையை, மகத்துவத்தை, மகிமையை அவர் வெளிக்காட்ட அவர் திட்டமிட்டு இருக்கிறபடியால் உங்க விசுவாசத்தை பதிவு செய்யுங்கள். ஆமென். எது உங்களுக்கு கடினமா இருக்குதோ அதை இந்த மாசத்தை வார்த்தையை சொல்லி அந்த கடினமான சூழ்நிலையில என்டர் ஆகுங்க பாருங்க. பிரகாசமான வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. என்ன ஒருவேளை என்ன ஒரு காரியமானாலும் சரி, தேவனிடத்துல மனசு விட்டு பேசுங்க. சாரே, அன்றைக்கு பர்திமேயு குருடனை பார்த்துக்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்றான், பார்வை அடைய வேண்டும். வேற ஒன்றும் அவன் கேட்கல. அவன் வாழ்க்கையே அந்த ஒரு வார்த்தையில மிகப்பெரிய சுபிட்சமாய் மாறிட்டது. நீங்க தேவனிடத்தில் வரும்போது எதையும் ஒளிவு மறைவென்று, ஆண்டவரே இந்த காரியத்தில் ஒரு இருளா இருக்குது, இந்த காரியத்தில் எனக்கு பிரகாசம் வேணும், இந்த இடத்துல ஒரு தடுமாற்றுறது, எனக்கு இந்த தடுமாற்றம் அவங்கனால தான், இவங்கனால தான், அவங்கனால, அதெல்லாம் போய் அங்கே அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்க வேண்டாம். விசுவாசம் நேரடியாக தேவனிடத்தில், ஆண்டவரே இந்த காரியம் இந்த இடத்துல ஒரு மங்களாக இருக்குது, இருளாக இருக்குது, காரிருளாக இருக்குது, இதில் ஒரு 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 வெளிச்சம், ஒரு ஓப்பன் உண்டாகலை, இந்த காரியத்தில் ஒரு புதிய வாசல் திறக்கலமாக இருக்குது, இந்த இடத்துல நான் பார்வை அடைய வேண்டும், இந்த இடத்துல நான் பிரகாசம் அடைய வேண்டும், இந்த இடத்தினுடைய அந்த லாக் ஓப்பன் ஆகணும், இந்த இடத்துல வாசல் திறக்கணும், இந்த இடத்துல சுபிட்சம் உண்டாகணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு உங்க பதிவை வையுங்க. சாரே, அது பர்திமேயு ஆகட்டும், எந்த தாயின் வயசுலேயே ஒரு குருடனாய் பிறந்ததாகட்டும், அவங்க சொல்லுவாங்க, நான் குருடனாய் இருந்ததே இப்ப பார்க்கிறேன், நான் இருளாய் இருந்தேன், வாசல் அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கு நான் பிரகாசமாய் இருக்கிறேன், இன்றைக்கு ஒளிமயமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய கரம் என் மேலே இருப்பதனால என் இருளை அவர் வெளிச்சமாக்கினார், என் இருளை அவர் பிரகாசப்படுத்தினார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸோ இந்த மாதத்தில் வேதம் விசுவாசித்தவர்களுக்கு நடந்த அற்புதங்கள் அடையாளங்களும் உங்க வாழ்வில் தொடர்வதாக. ஆமென். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தை உங்க வாழ்வில் தொடர்வதாக. வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைங்க. விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது.
உன் விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. என்னெல்லாம் விசுவாசத்தினால நன்மையை வேதாகமம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதோ, மக்களுடைய வாழ்வில் அவரை விசுவாசித்து நன்மையை பெற்றுக்கொண்டார் என்பது வேதம் பதிவு செய்யப்பட்டிருக்குதோ, அந்த அற்புதங்களும் நன்மைகளும் உங்கள் வாழ்வில் இந்த பிப்ரவரி மாதம் தொடர்வதாக. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ விசுவாசத்தின் முகம் வெட்கப்படாது, விசுவாசத்தின் நடை பிசகாது, விசுவாசத்தின் கண்கள் இருளடையாது, விசுவாசத்தின் உண்மை தோற்று போகாது, விசுவாசத்தின் பேச்சு பின்வாங்காது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், பிழைப்பான் மட்டுமல்ல நீதிமான் பிரகாசிப்பான். ஆமென். இந்த ஒரே வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதக்காரன் 34 அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன சொல்லுகிறது. அதே சங்கீதம் 37 31 சொல்லுது, அவர் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருப்பதனால் அவன் நடைகள் பிசகுவது இல்லை. ஆமென். அவன் நடைகள் பிசகுவதில்லை. இந்த மாதம் பிரகாசிக்கிற மாதம், பிசகுகிற மாதம் அல்ல, தடுமாறுகிற மாதம் அல்ல, மங்களாய் இருக்கிற மாதம் அல்ல. இந்த பிப்ரவரி மாதம் ஒவ்வொருவரையும், அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பிரகாசிக்கிற மாதம் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைய தினம் நிறைவேறுவதாக, அது மாம்சமாவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம், வெட்கமில்லாத ஒரு பிரகாசத்தை அனுபவித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாய் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும் என்று சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துற ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். எங்களுடைய பிரகாசம் எங்களுடைய செயலை சார்ந்ததல்ல, எங்களுடைய விசுவாசத்தை சார்ந்தது. இயேசுவை நோக்கி பார்க்கிறோம், மீட்பை நோக்கி பார்க்கிறோம், கல்வாரி சிலுவையின் மூலமாய் எங்களுக்கு ஏற்படுத்தின அந்த நன்மையை நோக்கி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை தந்தேன், என்னுடைய சந்தோஷத்தை தந்தேன், என்னுடைய ஜீவனை தந்தேன், என்னுடைய வாழ்வை தந்தேன், அந்த வரிசையில் அவருடைய பிரகாசத்தையும் தந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த பிப்ரவரி மாதம் உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரகாசத்தை அனுபவிப்பார்களாக என்று சொல்லி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை அவர்களுக்கு ஊழியம் செய்யட்டும், பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு நினைப்பூட்டட்டும். ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் பிரகாசிப்பார்களாக. அவருடைய குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், அவங்க சந்திக்கிற நபர்களிடத்தில் கர்த்தருடைய பிரகாசம் வெளிப்படுவதாக. உம்முடைய பிரகாசம் வெளியரங்கமாவதாக, மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லி, மாம்சமான யாவும் அதை காணும் என்று சொல்லி எங்களை அழைத்து வந்தவரே, இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய பிரகாசம் வெளியரங்கமாவதாக, மாம்சமான யாவும் அதை காண்பார்களாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய கிருபையுள்ள கரத்திற்கும், நம்முடைய வல்லமையுள்ள கரத்திற்கும், வழி நடத்துகிற கரத்துக்கும் நிபந்தனை இல்லாமல் எங்களையும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் எதையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோமோ கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் அதை காத்துக்கொள்ள நீர் வல்லவராய் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை. இயேசுவின் விலையேறு பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் விசேஷமாக இந்த மாதம் முழுவதிலும் என்றென்றும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.